நாங்கள் வந்து சமரசத்திற்கு வெள்ளைக்கொடி காட்டியிருக்கிறோம். சரணாகதி என்று கையை தூக்கவில்லை போர்க்காலத்தில் போல. காரணம் என்னன்னா, தயவுசெய்து கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொல்ல அனுமதிங்க. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம்தான் இருக்குது. ஒற்றை தலைமைன்னு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையேற்ற பிறகு கட்சி வந்து பின்னடைவு தொடர்ந்து சந்திட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே டீப்பாக போக தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்ஸு. தென் மாவட்டங்கள் தான் அதிமுக கோட்டை. ஆமாம், 7 டெபாசிட் 5 டெபாசிட் அங்கே தான் போச்சு. அங்கே போச்சு. இப்போ வந்து ஏன்னா அப்போ அந்த சூழல்லாம் மனசில் வச்சு இன்னும் மக்கள் மத்தியில் என்னன்னா, நாங்கள் பல இடங்களில் போகிறோம். அவன் ஓபிஎஸ் பல முறை அவரும் சொல்கிற ஒன்றும் சரியில்லை, இந்த இபிஎஸ் ஏன் பிடிவாதமாக இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் பரவி விட்டது. தெரிந்தோ தெரியாமலோ an illusion has developed into the minds of the public that unless or otherwise ADMK is united, there is no chance at all for ADMK to stage a comeback as a political power to become a ruling partyங்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ண ஓட்ட மக்கள் மத்தியில் ஊறுச்சு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர் ஃபார் தட் மேட்டர் எந்த அரசியல் கட்சி தலைவரும் மக்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை மதித்து அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டால்தான் ஒரு அரசியல் கட்சியை வைப்ரண்ட்டாக இருக்க முடியும்.